ஏலே நம்ம பயலுக செமி ஃபைனல்ல ஜெயிச்சுப்புட்டாங்களப்பா! அதிசயம். ஆனால் உண்மை. நம்மாளுக ஆடி ஜெயிச்சது உனக்குன்னா அதிசய கூந்தலா இருக்கா ஏன்டா? அப்புன்ட்டு நெனைக்கிறீகளா பங்காளி? ஆமா, இல்லையா அப்புட்ன்ன? எப்பயுமே இப்படியெல்லாம் செமி ஃபைனல்ன்ட்டு வந்துருச்சுன்னா, நம்ம வதையும் கொலையும் வாங்கிலாம் இவங்க விளையாடுவாய்ங்க. இந்த தடக்க ஹார்ட்ட அலக்களிக்காம அசால்ட்டாவுல ஜெயிச்சுப்புட்டாய்ங்க. அத நெனச்சா தாப்பா கொஞ்சம் ரட்டப்பா இருக்கு. அதுவும் நம்ம ஹிட்டு பாவா இம்புட்டு வருஷமா ஐசிசி பெரிய பெரிய டோர்னமெண்ட்லாம் 24 மேட்ச் விளையாண்டுருக்காப்புல. இம்புட்டு மேட்ச் ஆடுனதுல 21 ஜெயிச்சுப்புட்டு வெறும் 3 ஆட்ட தான் தோத்துருக்காப்புல. ஆனா அந்த 3 ஆட்டம் என்னென்ன கர்மம்னு தெரியுமா? 2022 T20 செமிஃபைனலு ஓஹோஹோ. அப்புறம் 2023 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொர். அடுத்து பழைய வடிக்க 2023 வேர்ல்டு கப் ஃபைனலு. அரே பகவான், இதுக்கு மேல நம்ம ஏன் இந்த ஆட்டை ஜெயிச்சத அதிசயம்னு நான் சொன்னேன்ட்டு சொல்லி உங்களுக்கு விளாவரியா வளர்க்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா பங்காளி, இன்னைக்கு ஃபைனல நினைச்சாத்தான் படபடப்பின் உச்சமா இருக்கு. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கடா, 2022 T20 வேர்ல்டு கப்புக்கு பழி வாங்குறோம்னு சொல்லி இங்கிலாந்து அடிச்சு பத்தி விட்டாச்சு. 2023 வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு பழி வாங்குறோம்னு சொல்லி ஆஸ்திரேலியாக்காரனை அடிச்சு பத்தி விட்டாச்சு. ஆனா இன்னைக்கு ஃபைனல் சவுத் ஆப்பிரிக்காக்காரங்களை பழி வாங்குறதுக்கு எந்த காரணமுமே இல்லையடா. ஐயோ, இவங்க வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கு காலையில இருந்து கண்டதை நினைச்சு எனக்கு வவுத்த கலக்குது. போற ஓக்க பார்த்தா எனக்கு வாயில லூஸ் மோஷன் ஆயிரும் போல. இந்நேரம் நம்ம ஹிட்டு மாமா கூட நவ்வாறு பாவு பாஜியை திண்டுபிட்டு தண்டால போட்டுக்கிருப்பாப்ல போல. ஆனா நமக்கு தான் இதை நினைச்சு ஹார்ட் இடம் மாதிரி அல்லையெல்லாம் போய் டச் பண்ணிட்டு வருது. சாயந்தரம் என்ன பண்ண காத்திருக்காங்கன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம எய்டன் மார்க்கன் தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு மொத அண்டர் 19 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு வாங்கி கொடுத்தாப்புல. இன்னைக்கு அந்த மாதிரி தான் அடிச்சு தவிட்டி ஃபைனல் வரையும் கூட்டிக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் அவங்க ஃபைனலுக்கே வந்ததில்ல. ஒரு வகட்ட அவங்க ஜெயிச்சாலும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனாலும் அதுக்காண்டி இந்தியா தோத்துச்சுன்னா மென்டல் பீஸ் எல்லாம் பீஸா போய் மெண்டல் ஆகி போயிருவேன்ப்பா. ஆனா நம்ம கோலி மாமாவும் ரோஹித் பாவாவும் இதுக்கு அடுத்து வேர்ல்டு கப்லாம் விளையாடுவாங்களா என்ன ஏதுன்ட்டு எனக்கு சந்தேகம். அப்படி இருக்கும் தெட்டியில அவங்க ஜெயிச்சு அவங்க கையால் தோனி நம்ம தலை இருக்கையில வாங்கினது இப்போதைக்கு அவங்க தலைமையில் ஜெயிச்சு கப்பு இப்போ வாங்கி சென்ட் ஆஃப் ஆனாங்கண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு அப்படி இருக்கும்டா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்காவது கோலி பாபா என்னத்தையாவது தட்டி தவட்டுனாப்லேன்டா நல்லா இருக்கும். நாளைக்கு வீடியோ போடையில எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் இழுத்து பேச்சுவேனல்ல. ஆனா ஒன்னியா இன்னைக்கு கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேத்து தோனி முடி வெட்டி போட்டோ போட்டாப்ல. ஏன்டா அவர் முடி வெட்டுனதுக்கு இவங்க ஆட்ட விளாடுறதுக்கு என்னடா சம்பந்தம்டா? நான் சம்பந்தப்படுத்துவேன். இங்க வாரு என் தலைய எப்படி இருக்கும் தட்டிக்கலாம். வேர்ல்டு கப் ஆகுது முடியாவது அப்படி இருந்துச்சு. அசால்ட்டா போவாப்புல சப்புன்னு இறுக்கி போட்டு வெளியே வந்து கப்பை தூக்கிட்டு இருந்தா கொண்டு போயா அப்படின்னு அடுத்தவன் கையில் கொடுத்துக்கிட்டு பூரா பேரும் ஊர் பையெல்லாம் பல பேர் திட்டுவாங்க. அதையும் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக பொழப்ப பார்க்க போயிடுவார். ஆனால் இன்னைக்கு அந்த மனுஷன் இல்லாமல் ஒருத்த டோர்னமெண்ட்டை ஜெயிக்கிறதுக்கு இந்த பாடம் இருக்கு. அவர் இருக்க காலகட்டத்தில் என்னென்ன கப்பு இருந்துச்சோ பூரா கப்பையும் வாங்கி டீ கடையில் கூட கப்பு இருந்தா கூட வாங்கிடுவார். அங்கிட்டு கிராஸில் புகையில அப்படி இருந்துச்சு ஒரு காலத்தில் இந்தியா. ஆனால் இதுக்கு இவரை மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது. தலைவன் பிறக்கி போட்டு வச்சிருந்த ஸ்குவாடும் அப்படி. அந்த ஸ்குவாடை பாருங்க, டிஸ்பிளேல காட்டுறேன். நம்ம இந்தியன் டீம்ல இதை விட பெஸ்ட் ஸ்குவாடு எவனாவது பிறக்கி போட்டு கூட்டு போயிருக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. நீங்களே கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச 11ஸோ இல்லை இதை விட ஒரு நொறுக்கலான 11ஸ் ஏதாவது இருந்தால் கீழே போட்டு விடுங்க. அதையும் பார்ப்போம் என்னாண்டு. அப்புறம் வேற என்ன, வேற முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்புறம் கமெண்ட்ல வந்துக்கிட்டு இதை சொல்லலை அதை சொல்லலை அப்படின்ட்டு வைவிக்க. சரிப்பா, இன்னைக்கு என்ன செய்ய காத்திருக்காங்கன்ட்டு தெரியலா. வீடியோ சாரிப்பா ஏப்பா வந்துருச்சு வீடியோ. அப்புறம் என்னது ஏதோ சொல்ல வந்தேனே, வீடியோவோட கருத்து இம்பட்டு நேரம் நான் உளறி கொட்டினது எப்படி இருந்துச்சு என்ன ஏதோ வாய்க்கு வளங்கல சாமி என்ன பேசுகிறேன் நீ அப்படின்ட்டிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். இல்லை நல்லா இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஐடியாவை கொடுத்துட்டு போங்க. இன்றைக்கி வேர்ல்டு கப் முடிஞ்சு வச்சுன்னா அடுத்து சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரைட்டா ரைட்டு எல்லாம் அவன் குலசாமியை கும்பிடுங்க. இன்றைக்கி நம்ம பயில ஜெயிச்சு போடணும்னு வடக்குப்பட்டியில் போய் ஒரு 2000 ரூபாய்க்கு வெளி வேறு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இந்தியாவுக்கு கொண்டாடுறோமா இல்லை சவுத் ஆப்பிரிக்கா காண்டி வைக்கிறேன் நான் தெரியல. சரி பார்ப்போம். அப்படித்தான் போயிட்டு வரேன்.